அடுப்பை பற்ற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாத்திரத்தை வைக்கணும். இது பேர் என்னடா, கடாயா? சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பாத்திரம் சூடாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எண்ணெயை ஊற்றணும், ஆயில் ஊற்றணும். அடுத்து எண்ணெய் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் சோம்பு போடுறோம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு. சோம்பு லைட்டாக பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போடணும். சோம்பு கொஞ்ச நேரம் பொரியட்டும், வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ சோம்பு பொரிஞ்சிடுச்சு. அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை ரொம்ப கருகு விட்டுறாதீங்க. உடனே வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயத்தை வந்து கொஞ்சம் அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கணும். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி பொரிஞ்சு வர டயத்தில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்குற அளவுக்கு வதங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் கரண்டியை வச்சு தடவிட்டே இருக்கும். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இஞ்சி பூண்டு செம்மையாக இருக்கும். தக்காளி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு பண்ணிகிட்டே இருந்தோம். இன்னொரு என்ன ட்ரிக் இருக்குன்னா, வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்குறதுக்கு லைட்டாக சால்ட்டு சேர்க்கலாம். சால்ட்டு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வெங்காயம் வதங்கிடும். நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேவா? சால்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிட்டே இருங்க. ஒரு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சிக்கனை ஆட் பண்ணலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா தடவி விடுங்க. அடுத்து நீங்கள் சிக்கனை போட்ட உடனே என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போடுங்க. மஞ்சள் பொடி போட்டு நல்லா தடவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு இருந்தாலும் சரி, சால்ட் உப்பு இருந்தாலும் சரி.
இப்போ மஞ்சத்தூள் வாசனை போனதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடியோ இல்லை நீங்கள் கடையில் வாங்கினதோ ஆட் பண்ணுங்கள் போதுமான அளவு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. மிளகாய் பொடியோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. மிளகாய் தூள் ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் அதாவது மல்லித்தூள் ஆட் பண்ணணும். ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. லெக் பீஸ் பார்த்தீங்களா? மெதப்பா வேணுமாடா? இப்போ நம்ம போட்ட மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் எல்லாம் அந்த மொத்தத்தையும் சேர்த்து வதக்கி அது ஸ்மெல் போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணணும். ஏன்னா வைக்க போகிறது கிரேவி, ஸோ அதனால் லைட்டாக தான் தண்ணி ஊற்றுவோம். ஏன்னா சிக்கன்லேயே வேக அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ அதனால் லிமிட்டாக பார்த்து ஊற்றுங்க, சரியா? தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்ச நேரம் அந்த மூடியை போட்டு வேக வைப்போம். இப்போ அடுத்து அது கொஞ்ச நேரம் வேகிறதுக்குள்ளே இந்த மசாலாவை ரெடி பண்ணுறோம். அதாவது சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை இது எல்லாத்தையும் அரைச்சி ஆட் பண்ண போகிறோம். கறி கொஞ்சம் வெந்துருச்சு, ஒரு 90% இருந்துச்சு, இன்னும் 10% தான். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம அந்த மசாலா ரெடி பண்ண மசாலா, அதாவது மிளகு, சீரகம், இந்த சோம்பு, பட்டைலாம் அரைச்சோம்ல, அதை ஆட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா பெப்பர் சிக்கன் கிரேவி, சரியா? இதை நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன், இப்போ நினப்பில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பாருங்கள் எப்படி வேகுதுன்னு, ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது. நல்லா பெப்பர் ஸ்மெல்லு, சிக்கன் ஸ்மெல்லு, அந்த இஞ்சி பூண்டு பேசுகிற ஸ்மெல்லு, இதெல்லாம் தரமாக இருக்குது. பாருங்கள் லெக் பீஸ் எப்படி வந்துருக்குங்க. ஓகே, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதாவது பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து நம்ம இப்போது கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். உண்மையாகவே சும்மா மசாலாலாம் இறங்கி செம்மையாக இருக்கும் கிரேவி. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன செய்யணுன்றதுன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு இந்த சமையலுக்கு ஹெல்ப் பண்ணது தம்பி சுரேந்தர். அவர் வேறு இன்னைக்கு +2 ரிசல்ட்டு பாஸ் ஆகிட்டார்.
அவருக்கு எல்லாரும் விஷ் பண்ணுங்க. ஓகேவா? பாய். சாப்பிடு. டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? இதுக்கு பேர் தான் பெப்பர் சிக்கன் கிரேவி, செட்டிநாடு ஸ்டைலு. பெப்பர் நல்லா போட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? உண்மையாக சொல்லு, காமாட்சி பார்த்து சொல்லு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு.